கார்த்தி தேவதி சீரியலில் இப்போ ரடகசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் டீம் கேளுங்க. அதுக்கு நான் எப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம கார்த்தி வந்து மயில் வாகனம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் வந்து மகேஷ் மேலே வந்து ஆதாரம் இல்லாமல் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, தம்பி நல்லவனாக இரு தம்பி, ஆனால் ரொம்ப நல்லவனாக இருக்காத, அப்புறம் நீ எதுக்குமே வந்து ஏமாந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான், இப்போ தான் ஆதாரம் கிடைக்க போதில்ல, அது தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம கார்த்தி ஒரு பக்கம் வந்து நீங்கள் எப்போ வந்து தீபாவை கூட்டிகிட்டு போவீங்கிற மாதிரி கேட்குறாங்க. நான் வந்து கூட்டிகிட்டு போயிடுறேங்க, எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ரேவதி மகேஷ் வந்து ஒத்துக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் பணத்தெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம மாயா ரெடி பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து போகணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. பத்திரிக்கையெல்லாம் வந்து செலக்ட் பண்ணதை அப்படியே கார்த்தி மாட்டுக்கும் அந்த இடத்துக்கு வந்து பிரிண்ட் அடிக்கிற இடத்துக்கு வந்து வேக வேகமாக போகிறாங்க. நம்ம கார்த்தி அங்கே தான் வந்து சந்திரகலாவும் வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. கார்த்தி வந்து இது மாதிரி சிக்க வைக்கணும்னா அந்த பத்திரிக்கையில் கார்த்தி பேரை வந்து கண்டிப்பாக வந்து பதிய வைக்கணும், அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டு கார்த்தி எப்படி இருந்தாலும் நீங்கள் தானே வருவேன், உனக்கு நான் ஆப்பு வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி சந்திரகலா வந்து கேவலமாக வந்து வச்சுட்டு இருக்காங்க. கார்த்தி வராங்க. 2 கார்டு செலெக்ஷன் பண்ணோம், அதில் இந்த கார்டு தான் வந்து பெஸ்ட்டாக இருக்குது, இந்த கார்டில் வந்து ஒரு 5000 கார்டு வந்து அடித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது சூப்பர் சார் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் வந்து கார்டை கொடுத்துட்டு அப்படியே வந்து போகிறாங்க. சந்திரகலா இவ்வளோ நேரம் வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. கார்த்தி வந்து கார் எடுத்துகிட்டு போகும்போது கேஷுவலாக வந்து அந்த இடத்துக்கு வந்து வராங்க. சந்திரகலா இது மாதிரி புது வீடு வந்து கட்டியிருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் புது வகையான கார்டு இருந்தால் காட்டுங்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சந்திரகலா கேட்கும்போது, பக்கத்தில் லேட்டஸ்ட் கார்டாக ஏகப்பட்டது இருக்குமா, நீங்கள் வந்து பார்க்குறீங்களா, நீங்களே போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு தான் எது எது புதுசு எது எது பழசுன்னு தெரியும், அதில் ரொம்ப நாள் கழித்து கஷ்டப்பட்டு வீடு கட்டியிருக்கோம், நல்ல கார்டாக கொஞ்சம் அடிச்சு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா நான் வந்து காட்டுறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. அந்த ஓனரு உடனே எடுத்துகிட்டு வரலான்னு போகிறாங்க. நீங்கள் கொஞ்சம் அந்த பக்கம் போய் எடுத்துகிட்டு வாங்களேன், அங்கே தான் வந்து நல்ல கார்டாக இருக்கும் போல் இருக்குன்னு சொன்னோன்னே தூரமாக போய் வந்து எல்லாத்தையும் பெஸ்ட்டு கார்டு வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சந்திரகலா அப்போன்னு பார்த்து கார்த்திக்கும் ரேவதிக்கும் கல்யாணங்கிற மாதிரி பத்திரிக்கையில் வந்து எழுதியிருக்கு போல். உடனே வந்து அந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து நம்ம சந்திரகலா வந்து யோசிச்சுட்டே வந்து வராங்க. கார்டை வந்து மாற்றி வச்சிடுறாங்க. உடனே வந்து கொடுக்குறாங்க. வா சூப்பர் சூப்பர் கார்டாக இருக்கே, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க, ஆனால் எது செலெக்ஷன் பண்ணணுன்னே தெரில, கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. சரிங்க நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு என்ன ஏதுங்கிறத சொல்லுங்கன்னு, நான் நாளைக்கு வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டுக்கிட்ட வந்து காட்டணும், எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்குங்க உங்கள் கடையில் வந்து கார்டு எடுக்கிறது, சரிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து தம்பி இதில் இருக்கிறத அப்படியே வந்து பிரிண்ட் அடிச்சிருப்போம், ஒரு 5000 வேணும் அப்படின்னு சொன்னோன்னு வந்து சரி சார் பெரிய ஆர்டரா, ஆமாப்பா பெரிய ஆர்டரு, ஜாக்கிரதையாக அடிப்பா, எதுவும் தப்பு நடந்துற போகுது, சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பிரிண்ட் அடிக்கிற வேலையெல்லாம் வந்து அவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி வந்து எப்படி இருந்தாலும் இந்த பத்திரிக்கையை பார்க்கும்போது எப்படி இருக்க போகுது, அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கார்த்திக் உன்னை நிச்சயம் வந்து வீட்லேயே வந்து தங்க விட மாட்டா அப்படின்னு அந்த இடத்துல வந்து கேவலமாக வந்து வச்சுட்டு இருக்காங்க சந்திரகலா. ஒரு பக்கம் கார்த்தியும் நம்ம மயில் வாகனமும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கார்த்தி உனக்கு தெரியாமல் நான் ஒரு திட்டம் போட்டு வச்சுருக்கேன், அவன் என்னையும் பார்த்துடக்கூடாது, நான் தான் மயில் வாகனம்னு தெரிஞ்சிடுச்சுன்னா நிச்சயம் வந்து அவள் பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணுவா, இன்னொன்று இங்கே வந்துட்டு அப்புறம் ஓடிடுவா, நம்ம ஆதாரத்தை வந்து எடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மயில் வாகனம் சரிங்க நீங்கள் அது மாதிரி தான் மாதிரியும் வந்து பிளான் பண்ணுங்கள், நான் பக்கத்தில் தான் ஒளிஞ்சிருக்கேங்கிற மாதிரி சொன்னேன். இந்த பக்கம் வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க. கேஷுவலாக வந்து மாயாவும் நம்ம மகேஷும் வந்து வராங்க. டேய் இந்த இடத்துக்கு தான் வர சொல்லியிருக்கானா அப்படின்னு சொல்லி மாயா கிட்ட வந்து கேட்குறாங்க நம்ம மகேஷ். ஆமாம் இந்த இடத்துக்கு தான் வர சொல்லியிருக்காங்க, இந்த இடத்த பார்த்தாலே சரியில்லையே, நம்ம மாட்டிக்க போகிறோமோன்னு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, அப்படியெல்லாம் இல்லைப்பா நான் தெளிவாக வந்து கேட்டுட்டேன், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மகேஷ் வந்து மாயாகிட்ட கேட்குறாங்க. மாயா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது, இருப்பினும் வந்து உன் முகத்தை வந்து காட்டிடாத சரியான்னு சொன்னோன்னு வந்து சரிம்மா என் முகத்தை வந்து நான் காட்ட மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன்னொன்னே இந்த குல்லாவை போட்டுக்க, அப்போ தான் வந்து சரி வராது, நிச்சயம் வந்து நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே மாட்டிக்கிற மாதிரி இருந்தோன்னா கொஞ்சம் ஓடி வந்துரு, சரியா நான் இங்கே உனக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா சரிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மயில் வாகனம் வந்து அப்படியே கேஷுவலாக வந்து மகேஷ் கிட்ட வந்து பேசுகிறாங்க. டேய் நீ தானா, இதே கெட்டப்பில் வந்திருக்கும் போதே தெரிஞ்சு போச்சுடா, இது நீ தானே, இப்போ கார்த்தி வந்து கூப்பிட்டா வந்து நிச்சயம் பிரச்சனையை வந்து ஆகும், கொஞ்சம் நேரம் கழிச்சு கூப்பிடுவோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கார்த்தி வந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. மயில் வாகனம் சொன்னது எல்லாமே வந்து கரெக்டாக போச்சு, இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து நம்ம மகேஷ் தான் போலையே அப்படின்னு சொல்லும்போது, பணம் எடுத்துகிட்டு வந்தியா, நீ ஆதாரம் எடுத்துகிட்டு வந்தியா, பணத்தை கொடுத்தா தான் ஆதாரத்தை கொடுக்க முடியும், உனக்கு என்னப்பா நீ மட்டும் பணத்தை கொடுத்துட்டு போயிட்டேனா, அதே மாதிரி நீ நான் ஆதாரத்தை கொடுத்ததுக்கப்புறம் நீ பணத்தை கொடுக்காம போயிட்டேனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி மாறி மாறி பேசிக்கிறாங்க. சரிடா ஏதாவது சீக்கிரம் வந்து பணத்தை கொடுத்துட்டு நீ வந்து ஆதாரத்தை வாங்கணுன்னே
பணத்தை வந்து கொடுத்துட்றாங்க. பணம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன்னு நீ ஆதாரத்தை கொடு, நான் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பேன்ல. சரின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு வச்சதுக்கப்புறமேட்டுக்கு ஆதாரம் தானே, நீ தாண்டா ஆதாரம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மயில் வாகனம் வந்து மாசா அதிரடியாக வந்து பேசுகிறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். கார்த்தி இங்கே வாப்பா வாப்பான்னு என்னை விடு, நான் போகணுங்கிற மாதிரி மகேஷ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து செம கோவத்தின் உச்சத்தில் இருக்காங்க மாயா. இதுக்கு பின்னாடி வந்து மயில் வாகனமும் கார்த்திக் இருக்காங்களா, என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியலையேங்கிற மாதிரி பேர் எதிர்ச்சியா பட்டமாக வந்து யோசிச்சுட்டு இருக்கப்ப வேகமாக வராங்க. அந்த இடத்துல கார்த்தி அப்பான்னு பார்த்து டிஷிம் பண்ணுறாங்க. மாஸ்க்கை வந்து குள்ளா வந்து அவுத்தர்றாங்க. உடனே கார்த்தி தான் வந்து பார்த்துட்றாங்க. அந்த இடத்துல டேய் நீயாடா, இவர் அப்பயே வந்து சொன்னார்ரா நீ தான் காரணம்னு. நான் தாண்டா நம்பிக்கையோடு இருந்தேன், நிச்சயம் வந்து இது மாதிரிலாம் நடக்கலாம் வாய்ப்பே இல்லைன்னு. ஆனால் இவர் சொன்னது தான் கரெக்டாக போச்சு. எனக்கு கண்டிப்பாக தெரியும்ப்பா, இவன் வந்து இவ்வளோ வந்து பவ்யமாக இருக்கும்போதே தெரிய வேணாமா இவனை பற்றி இருக்கிற விஷயத்தெல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கடுப்பின் உச்சத்தில் இருக்காங்க நம்ம மாயா. ஏதாவது பண்ணணுமே, வாடா இப்பயே அவனை இழுத்துட்டு போயிட்டு எல்லா உண்மையும் சாமுண்டேஸ்வரி கிட்ட வந்து சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயம் ரேவதி வாழ்க்கையை நான் வந்து காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு வந்து மகேஷை வந்து கூட்டிகிட்டு வந்து போயிட்டே இருக்காங்க. அப்போன்னு பார்த்து மயில் வாகனம் பக்கத்தில் வந்து மாயா வந்து வந்தோடனே அப்படியே அவங்க மட்டும் வந்து கீழே வந்து உட்காந்துடுறாங்க. பா என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது வந்து மகேஷ் கூட்டிகிட்டு வேகமாக போகிறாங்க. எனக்கு எதுவுமே இல்லைப்பா, அவனை வந்து முதல்ல வந்து பிடிப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஆதாரம் ரொம்ப முக்கியம், அவனை பிடிச்சிட்டு வந்து நிச்சயம் வந்து டிஷிம் பண்ணனா அத்தை முன்னாடி எல்லாமே ஒத்துப்பான். எனக்கு எதுவும் இல்லை, ரேவதியோட வாழ்க்கை தான் முக்கியம். பரவாயில்லைங்க, முதல்ல வந்து நம்ம மல்லிகாவை வந்து பார்த்துட்டு வந்துடும் அவங்க இடத்துக்கு போயிட்டு. இப்போ இவ கிடைக்கலன்னா என்ன, அதான் இவ தாங்கிற விஷயம் எல்லாமே தெரிஞ்சிச்சு. இனிமேட்டு நம்ம கிட்ட வந்து நிச்சயம் வந்து மாட்டிப்பான், எந்த விதமான கவலையும் இல்லை. வாங்க போகலாம், முதல்ல உங்களை பார்ப்போம், அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்துக்கலாம். எனக்கு எதுவும் இல்லைப்பா, முதல்ல வந்து அவங்கள பார்ப்போங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மயில் வாகனம் வந்து அவனை விட்டுறாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சும்மானு இருங்க எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மயில் வாகனத்தை கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு வந்து வராங்க. என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்குறாங்க ஒரு இடத்துல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா வந்து வேற என்னமோ மாதிரி தானே இருக்குன்னு அந்த வெள்ளை கலர் கோட் போட்டவங்க பேசுகிறாங்க. உடனே வந்து சார் நீங்கள் என்ன சார் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, சொன்னதை வந்து பண்ணுங்க சார் அப்படின்னு சொன்னோன்னா காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சே என்னால் தான் வந்து கடைசியில் வந்து எந்த ஆதாரத்தையும் நிரூபிக்க முடியாமல் போயிடுச்சு. நான் தான் உன்னை போக சொன்னேன்ல, எனக்கு ரேவதி வாழ்க்கை தான் முக்கியம். நீங்கள் சொன்னது எல்லாமே ஓகே தான், இருந்தாலும் கையும் களவுமாக தான் மாட்டிக்கிட்டாங்களே, இனிமேட்டு என்ன பண்ண முடியும், நம்ம பார்த்துக்கலாங்கிற மாதிரி அருமையாக வந்து 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மகேஷும் மாயாவும் வீட்டுக்கு வந்தோடனே மகேஷ் கண்ணா அப்படின்னான்னு கத்துறாங்க. நீ மட்டும் வந்து பிடிமானம் கொடுக்காம பேசியிருந்தனா கடைசியாக வந்து இந்த விஷயத்த வந்து மாட்டிருக்கவே மாட்டோம். இப்போ கடைசி நேரத்தில் வந்து மாட்டிக்கிட்டோம், இனிமேட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே அவன் வீடியோ ஆதாரம் இருக்குன்னு சொன்னான். அதனால தான் நான் போகிற மாதிரி ஆயிடுச்சு. அவன் சும்மா தான் பேசியிருந்தானா நான் வந்து கண்டுக்க மாட்டேன். இன்னொன்று நம்மளை பற்றி இருக்கிற விஷயம் எல்லாத்தையும் வந்து ஒன்றா சொல்லிக்கிட்டே இருக்கான். இதை பார்த்தோன்னு தான் எனக்கு தூக்கி வாரி போட்டுருது. அதனால தான் எனக்கு என்ன பண்ணும் ஏது பண்ணும் சுத்தமாக தெரியலங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அதை மட்டும் சொல்லுங்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம மகேஷ் எனக்கும் ஒன்றும் புரியல, ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்தினால கார்த்தியும் மயில் வாகனமும் பிரச்சனை பண்ணுவாங்க, நம்ம அதுக்குள்ளே வந்து வேறு மாதிரி சமாளிக்கணும், அதுக்கு தான் யோசிச்சுட்டு இருக்கேங்கிற மாதிரி திங்க் பண்ணுற மாதிரி காட்டி இந்த எபிசோடை வந்து அருமையாக மாதம் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம்.